ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தீங்க. அதாவது இந்த வீடியோ நீங்கள் பிணவரை சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் அமானுஷ்யங்களை தாண்டின சில விஷயங்களை கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்க போது, கதையில் இருக்க போது. ஸோ அதனால் குறிப்பாக சின்ன பசங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் கதையை கேட்க போயிருங்க. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வந்துடலாங்க. அதாவது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த ஸ்டோரியெல்லாம் காட்டிலும் எல்லா ஸ்டோரிலையும் இதே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டோரியில் உண்மையிலே ஒரு விஷயம் இருக்க போது நீங்கள் கேளுங்க. கேட்க கேட்க உங்களுக்கே ஒரு விஷயம் புரிய வரும். சரி, ஓகே, டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி என்ன என் ஃபேஸை அந்த சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான அமானுஷ்ய கதைகளை பார்க்குறதுக்கு வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ஒரு அமானுஷ்யமான கதையை பார்க்க போயிடலாங்க. வெல்கம் பேக் டு த நியூ அமானுஷ்ய வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திருவண்ணாமலை அப்புறம் திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பழைய அரசு மருத்துவமனையில் உள்ள அங்கே உள்ள பிணவரையில் நடந்த ஒரு சம்பவங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், அந்த சம்பவத்தில் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிறவர் கொஞ்சம் வயசானவருக்கு, ஒரு 40 வயசு இருக்கும். இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் பேர் முனியசாமிங்கிறவர். இவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் ரொம்ப தற்பெருமை மிக்க நபருங்க. ஏன்னா இப்போ 40 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிணவரையில் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு கண்டிப்பாக போகிற வரவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் போனால் ஒருத்தர் கூட, ஐயா இங்கே ஏதாச்சும் பேய் பிசாசு பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு அந்த பிணவரையில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, அங்கே ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் யாராச்சும் கேட்டிருப்பாங்க இல்லையா. அப்படி கேட்குறவங்களுக்குலாம் இந்த இவர் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் என் கால் தூசிக்கு சமம், நான் பார்க்காத பேயா, நான் பார்க்காத பிசாசு தான், அப்படிலாம் இருக்குது, ஆனால் நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படும் அப்படிங்கிற மாதிரி தற்பெருமை பேசுவாங்க பாருங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய நபர் தான் இந்த 40 வயது மதிக்கத்தக்க முனியசாமி அப்படிங்கிறவங்க. இப்போ இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் குமாருங்க. ஸோ இவரை சொல்லணும் அப்படின்னா, இவர் வேலை தேடிட்டு இருக்க சாதாரண ஒரு இளைஞர்னு கூட வச்சுக்கலாம். இவர் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. இப்போ இவர் வேலைக்கு போய் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இதுக்கப்புறம் குடும்பம் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி வரணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் குமார் அப்படிங்கிறவருங்க. இப்போ இவர் வேலை தேடிட்டு இருக்கும்போது இவருடைய நெருக்கமான ஒரு நண்பர், இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு வேலை வேக்கண்டி இருக்குதா, நீ படித்ததுக்கும் அது போக ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்று எடுத்துப்பாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் அமௌண்ட் செலவாக, அந்த மாதிரி பேசி எடுத்து சொல்கிறாங்க. சரி, என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ குமார் சொல்லவே அவர் வேலைக்கெல்லாம் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. நாளைக்கு நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ யாருக்கு வந்துருச்சு, குமாருக்கு வந்துருச்சு. எந்த ஹாஸ்பிட்டலில் நான் சொன்னேன் இல்லையா, திருப்பத்தூர் திருவண்ணாமலை அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக குமாருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்க ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி வாக்கில் குமாரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க, அந்த வேலை வாங்கி கொடுக்கன்னு சொன்ன நண்பருங்க. இப்போ குமாரும் காலைல 9:30க்குலாம் போய் சேர்ந்து, ஏன்னா இப்போ ஒரு வேலை கிடைக்க போதுன்னா அவசரமாக போவோம் இல்லையா எக்ஸைட்மெண்ட்டில், அந்த மாதிரி இவர் எக்ஸைட்மெண்ட்டில் எப்படி இருக்க போதுன்னு தெரியும் சொல்லிட்டு சீக்கிரம் வந்திருக்காரு. வந்து பார்த்தா அங்கே அந்த டைமில் கேன்டீனில் அதுவும் இல்லை போலங்க, ஒரு டீ கடை மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்திருக்குது. அந்த டீ கடையில் சும்மா டீயை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலை பற்றி எப்படி, இங்கே இருக்கவங்களாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்களை விசாரிச்சுட்டு இருந்துட்டு இருக்காருங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போதே தன்னுடைய நண்பரும் வராரு. டே வாமச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை கூப்பிட்டு போயிட்டு, நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் காமிச்சிருந்தேன், எங்கே போகணும், உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் காமிச்சு கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாருங்க. இப்போ அந்த நபர் பின்னாடியே குமாரும் போய்கிட்டு இருக்காருங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக எல்லாமே சுற்றி முடிச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட் மதியானம் லஞ்ச் டைம் கிட்ட ஆக போகுது. இப்போ அந்த டைமில் தான் சரி உனக்கு எங்கே வேலை இருக்குதோ அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்ச்சுரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கள் பிணவரைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் நினச்சிட்டார் என்னென்னா, அதாவது குமாருடைய மைண்ட் செட்டில் அப்போ வரைக்கும் பிணவரை எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருக்குது அப்படின்னா, பிணவரையில் பிணம் வச்சிருப்பாங்க, அதுவும் எப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆள் இறந்து போகிறாங்கன்னா நாளைக்கு நாளை கழிச்சு மேக்ஸிமம் 2 நாள் அந்த மாதிரி தான் பணத்தை வச்சிருப்பாங்க, இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக பணத்தை வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கே அந்த சொந்தக்காரங்க ஆள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் அப்போ அந்த வேலைக்கு வரும்போது குமார் உண்மையாகவே இருந்திருக்கிறாருங்க. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவர் போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதே மென்டாலிட்டியில் மார்ச்சுரிக்கு போகிறாருங்க. அப்படி மார்ச்சுரி வாசலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே டோர் வந்துட்டு க்ளோஸில் இருக்குது. தட்டினதும் ஆல்ரெடி மார்ச்சுரிக்குள்ளே யார் வேலை பார்த்துட்ருக்கான, சீனியரான முனியசாமிங்கிறவர் வேலை பார்த்துட்ருக்காரு இல்லையா. இப்போ முனியசாமிக்கும் இந்த குமாருடைய நண்பருக்கும் நெருக்கிய பழக்கங்க. ஸோ அப்போ வந்துட்டு முனியசாமியை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நீ உனக்கு அசிஸ்டண்ட்டு, அதாவது வந்துட்டு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், இவரை வேலைக்கு வச்சுக்கோ, இங்கே தான் வேலைக்கு பார்க்கறதுக்கான நிறைய ஒரு சில வேலை இருக்குல்ல, என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையுமே சொல்லிடு, பையன் கரெக்டாக பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா முனியசாமி கிட்ட சொல்லி நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குமாரை விட்டுட்டு போயிருக்காங்க. சரி குமார், நீ பார்த்துக்கா, நான் கிளம்புறேன், நீ எதுனாலும் அவர்கிட்ட கேளு, அவர் தான் எனக்கே சீனியர், அவர்கிட்ட தயங்காம நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் வேலையை கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி குமார்கிட்ட சொல்லிட்டு இப்போ குமாருடைய நண்பர் கிளம்பி போறாருங்க. இப்போ முனியசாமி என்ன பண்றாருன்னா, சரி வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த ஊர் அந்த மாதிரி ஜென்ரலாக விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாரிச்சுட்டு உள்ள நடந்து போறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் அந்த மார்ச்சுரியில் 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த குமார் நோட்டீஸே பண்றாரு. என்னன்னா, மார்ச்சுரிங்கிறது நாருங்கிறது தெரியும்,
இந்த லெவலில் பயங்கரமாக ஸ்மெல் வருமா அப்படிங்கிறது அன்னைக்கு குமார் எதிர்பார்க்கலைங்க. அவர் அவரால் நடந்து போக முடியல, அந்த மாதிரி ஸ்மெல் வந்தது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி பார்த்தா பாக்ஸாக இருக்குது, அது ஓகே, உள்ள டெட் பாடி ஏதாச்சும் வைப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே அசியூம் பண்ணிட்டு முன்னாடி சென்டரில் 2-3 டேபிள் இருந்திருக்கு. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த தேங்காவெல்லாம் வெட்டுவாங்க பார்த்தீங்களா கடையில், அந்த மாதிரி தலையை வைக்கிற மாதிரியான ஒரு போர்ஷனு அந்த மாதிரி நிறைய இருந்துருக்கு. டேபிள் ஃபுல்லாகவே பிளட்டு, எல்லாமே அங்கங்கே பிளட்டு தேங்கி கட்டி பிடிச்சவே பிளட் இருக்கும், எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாகவே பிளட்லாம் உறைஞ்சி அங்கங்கே இருந்துருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு கொமட்டிட்டு வருது, அப்படி மூக்கை பொத்திக்கிட்டு அந்த மார்ஷலுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போனதுக்கப்புறம் என்னன்னா, தம்பி சாப்பிட்டீங்களாப்பா, பார்த்துக்கோங்க, இங்கே தான் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்க போகிற இடம், ஸோ என்னென்ன வேலை அப்படிங்கிற நான் சாப்பிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாப்பாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணா சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி யார் குமார் சொல்கிறாரு. சரி வாங்க தம்பி சாப்பிடு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ குமார் நினச்சிட்டாரு மார்ஷரிக்கு உள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு ரூம் இருக்கும் போல், இல்லை அங்கே போய் சாப்பிடலான்னு நினச்சிட்டாரு. ஆனால் அங்கே ஒரு டேபிளில் பிளட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டேபிளுக்கு பக்கத்தில் இன்னொரு டேபிள் இருக்குது. அதில் இவர் முனியசாமி அப்படிங்கிற அந்த அண்ணா அப்படியே அவர் டிஃபன் பாக்ஸ் தூக்கி ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வாங்க தம்பி சாப்பிடுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன இங்கே உட்காந்தா அண்ணா இவ்வளோ ஸ்மெல் வருது, இங்கே உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க தம்பி, நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் வேறு வேலை இல்லை, நம்ம எங்கே பொழப்பு நடக்குதோ அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாகணும், முதல்ல சாப்பாடு தான் முக்கியம் தம்பி, சாப்பிட்டா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் தெம்பா பண்ண முடியும், தெரிஞ்சுக்கோங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குமாருங்கிறவர் சரி அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு, அதாவது இன்றைக்கி தான் நாள் வந்திருக்கோம், நாளே இவர் சொல்கிறத கேட்காம நம்ம பாட்டு ஏதாச்சும் பண்ண நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு பேட் அபிப்பிராயம் வந்துடும், கெட்ட அபிப்பிராயம், ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னென்னா, குமாரும் அதில் உட்காந்துட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு வாயை வைக்க போகும்போது பக்கத்தில் அவர் சாப்பிட்றதையும் பார்க்காரு, பின்னாடி அந்த பக்கம் திரும்பி அந்த டேபிளில் இருக்க பிளட்டையும் பார்த்தாரு பாருங்க, சட்டுன்னு அவர் கொமட்டிருச்சு. அப்படி வாமிட்டு பயங்கரமாக வாமிட் வந்து போய் வெளியே போய் மாஸ்டரை விட்டு வெளியே போய்ட்டு அந்த மரத்து மூட்டை போய் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் வாமிட் எடுக்காரு, இருந்தாலும் அவர் முனிசாமிங்கிறவர் வந்து எட்டி கூட பார்க்கல என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இவர் குமாருங்கிறவர் வாமிட் எடுத்துட்டு நேராக திரும்ப மார்ஷரிக்கில் வந்துட்டு வாயெல்லாம் கழுவிட்டு வராருங்க. வந்ததுக்கப்புறம் என்ன தம்பி வாமிட்லாம் பண்ணியாச்சா, சரி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்கிறார். இவருக்கு குமாருக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு சாப்பாடு வேண்டானே, சீரியஸாக எனக்கு இன்னும் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு, நான் வீட்டுக்கு போய் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போவுமே முனிசாமி என்ன சொல்கிறாரு, திரும்ப அதே பாயிண்ட் தான் சொல்கிறார், நம்ம சாப்பிட்டா தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே இன்னும் ஒரு சில விஷயங்களையும் கேட்காரு. தம்பி உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. முதல்ல அவர் அண்ணா அதெல்லாம் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி தயங்குறாரு. சொல்லுங்க தம்பி, தண்ணி அடிக்கலாம் வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரி திரும்ப இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாரு. சாப்பிடாட்டி வேலை நடக்கா, தண்ணி அடிக்காட்டி வேலை நடக்கா அப்படிங்கிற மாதிரி வைக்காரு. அடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி யாருன்னா இப்போ அவர் ஒத்துக்கிட்டாலும் என்னன்னா, அப்பவே அந்த அவங்க நின்றுட்டு இருக்காங்க, அன்றைக்கி தான் வந்திருக்காங்க, அப்போவே நாங்கள் ஒரு பக்கம் குடிங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி முனிசாமி கொஞ்சோட்டு டம்ளரில் ஊற்றி அவருக்கு சரக்கு குடிக்கிறாருங்க. மொதல் நாள் அவர் வாங்கி குடிச்சிட்டாரு. சரக்கு அடித்தா மட்டும் தான் இருக்க முடியும், என்ன பண்ணுங்க எப்போவுமே வாங்கி இடுப்பில் ஒரு கோட்டர் சொறி வச்சுக்கோங்க, சரக்கு இல்லாமலாம் அங்கே வேலை பார்க்க முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் என்னென்ன பணம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. நல்ல வேலை குமாருக்கு ஏற்கனவே சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஆகி போச்சுங்க. ஸோ இப்போ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இவர் குமாருங்கிற ஒரு சாப்பிடல, இந்த அண்ணா மட்டும் முனிசாமி மட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் மார்ச்சூரிக்குள்ள குடுக்குன்னு ஓடி வராரு. வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி முனிசாமி என்ன கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அண்ணா இல்லைண்ணே அவசரமாக இன்னொரு பாடி வருது, டாக்டர் இன்சார்ஜ் வேறு வந்துட்டு இருக்காரு, இன்னைக்கு ஏதோ அர்ஜென்ட் போஸ்ட்மார்ட்டம் போல் டெட் பாடி வந்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைங்கண்ணே, அதான் சொல்கிறதுக்கு அமுச்சு விட்டாங்க என்ன ஆஃபீஸ் ரூம்லேருந்து, சீக்கிரம் எல்லாம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி என்ன இப்போ வந்திருக்கவர் சொல்கிறாரு. சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ முனிசாமி என்ன எல்லாத்தையும் தூக்கி விட அந்த டேபிள் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்ன முனிசாமி என்ன சொல்லிட்டாரு. இப்போ குமாருங்கிறவர் அண்ணே பிளட்டாக இருக்குது, எதை வச்சு க்ளீன் பண்ண, ஏதாவது க்ளவுஸ் இருக்குதா, எல்லாச்சும் என்ன துணி ஏதாச்சும் தாங்கன்னு கேட்கும்போது க்ளவுஸும் கிடையாது ஒன்றும் கிடையாதுடா, நானே எங்கே கிடக்கிற துணி வச்சா இது பண்ணி சொல்லிட்டு அந்த முக்கில் ஒரு பக்கெட்டில் துணி இருக்குது பேர், அதை வச்சு க்ளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் அந்த பக்கெட்டை போய் பார்க்க போயிருக்கிறாரு. அந்த பக்கெட்டு ஃபுல்லாக ரெட் கலரில் தண்ணிங்க, ரத்தங்கள் அந்த மாதிரி தண்ணி இருக்குது. அந்த துணியை தூக்கி பார்க்குறாரு, துணி ஃபுல்லாக ஆல்ரெடி பிளட் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வச்சு தொடச்சா இன்னும் தான் பிளட் ஆகும், பட் இருந்தாலும் இதை வச்சு தான் துடைக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை வச்சு தொடச்சிருக்கிறாருங்க. திரும்ப அந்த இடம் ஃபுல்லாக இன்னும் அசிங்கமாகிட்டு இருந்திருக்குது. இப்போ முனிசாமிங்கிறவர் வந்து இந்த அண்ணா மண்டையிலே அடிச்சிட்டாராங்க. என்னடா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, பக்கெட்டு துணிலாம் வெளியே டேப் இருக்குது, நல்லி இருக்குது, அதில் போய் புழிஞ்சி துணியெல்லாம் அலசிட்டு திரும்ப துடைக்க வேண்டியதானே அப்படி மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறதுக்கு இல்லாமல் அடிச்சு போட்டாருங்க. ஏன்னா அவர் வயசானவர்னு அடித்தாரா இல்லை அவர் பழக்கமாக இல்லை, அந்த டைமில் ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்தோன்னே கை நீக்கிடுவாங்க போல், பட் இதை அவர் அடிக்காமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் புடவையில் அப்படி தட்டி இந்த மாதிரி சொல்லிட்டார். இவருக்கு ஒரு மாதிரி விங்குன்னு ஏறிட்டு ஏன்டா அந்த வேலைக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்டே அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. யோசிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நேராக வெளியே அந்த
பக்கெட்டு கொண்டு போய் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு திரும்ப துணியை புழிஞ்சு அதை துடைக்கிறாரு. அவருக்கு குமட்டுது முடியல, இருந்தாலும் அந்த பிளட்டை ஃபுல்லாக அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்காருங்க. தொடச்சி முடிச்சிட்டாரு. தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் சரி தொடச்சி முடிச்சிட்டா இதை எடுத்து அதை எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அதான் முனிசாமிக்கிறவங்க என்னெல்லாம் வேலை வந்துட்டு அதெல்லாம் நாளே போட்டு வச்சு செய்கிறாங்க இவங்களை. அப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா கரெக்டாக டாக்டரும் வராரு. டெட் பாடி வந்து இறங்குதுங்க. வந்ததும் டெட் பாடியை தூக்கி வைக்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து டெட் பாடியை தூக்கி ஆல்ரெடி சொன்ன பாருங்க அந்த தேங்காய் இளநி விட்டுற மாதிரி ஒரு வளைவு மாதிரி இருக்குன்னு அதில் கரெக்டாக கழுத்தை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க டெட் பாடியை படுக்க வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் வந்து கதவை க்ளோஸ் பண்ணுங்க, லைட்டெல்லாம் போடுங்க, போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரெடியாகிறாங்க. இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, எல்லா ஆர்கான்ஸையும் தூக்கி வெளியே வைப்பாங்க, ஃபுல்லாக உடம்பெல்லாம் கீறுவாங்க இல்லையா. அப்படி கீறி உள்ளே இருக்க அந்த ஆர்கான்ஸை வெளியே எடுக்கிறத பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா திரும்ப குமாருக்கு வாமிட் வருதுங்க. அவரு தெரிச்சு வெளியே போய் ஓடி அந்த மரத்து மட்டும் திரும்பி போயிட்டு வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. உடனே டாக்டர் அவன் யாரையா அவன் இப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன டாக்டர் திட்டுறாங்க. இல்லை சார் புதுசாக வேலைக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன முனிசாமி டாக்டர் இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் எதுக்கே வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் முனிசாமியை திட்டிகிட்டு இருந்திருப்பார் போல். இப்போ என்னென்னா சரின்னு சொல்லிட்டு அவனை சீக்கிரம் உள்ளே வர சொல்லி இதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன டாக்டர் சொல்கிறாரு. இப்போ முனிசாமி வெளியே போய்ட்டு வாமிட் எடுத்து முடிச்சுட்டு வாயை கழுவிட்டு இருக்காரு போலங்க குமார். இப்போ வந்துட்டு குமார் சீக்கிரம் வாயா, வேலைக்கு வந்து என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க, டாக்டர் கூப்பிட்ற என்ன திட்டுறாரு, உன்னெல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சான்னு என்ன என்கிட்ட திட்டுறாரியா வாயா அப்படிங்கிற மாதிரி இப்போ முனிசாமி அந்த அண்ணா சொன்னதும் இப்போ குமார் இந்த வரனே அப்படிங்கிற மாதிரி முனிசாமி அவரை பார்த்தா வரேன்னு சொல்லிட்டு நேராக குடுகுடுன்னு ஓடி வராருங்க. ஓடி வந்ததும் அது என்னால் சொல்லக்கூட முடியல. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த சதையெல்லாம் கையை வச்சு பிடிச்சி இழுத்து வச்சிருக்க சொல்லியிருக்காங்களாம். அப்போது இந்த அண்ணன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. யார் குமாருங்கிறவர் ரொம்ப கொம்மாட்டி கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி அவர் அதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போல். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்பண்டா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி அவருக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சிங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அதாவது என்ன மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல, அவருக்கு சாப்பாடே இறங்கல. அந்த மூக்கில் அந்த ஸ்மெல் அப்படி இருந்துட்டு இருக்கு, பணவாடை அப்படிங்கிறது. ஸோ இது போக ராத்திரி ஃபுல்லாக தூக்கமும் இல்லை. இவ்வளோ ஒரு கஷ்டமான இவ்வளோ ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு வேலையை நம்ம போய் பார்க்கணுமா, இதை விட்ட வேறு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வழி இல்லையா, கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்ம இதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகணுமா, இல்லை போக வேண்டாம் அப்படி வீட்டிலே இருந்துடும் வேறு ஏதாச்சும் வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பல குழப்பங்களோட அந்த அண்ணனுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்குங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் கடைசி காலையில் ஃபுல்லாக தூங்காமல் அந்த அண்ணன் முடிவு பண்ணது என்னென்னா அவர் யோசிச்சிருக்காது இது ஒரு நல்ல ஒரு வேலை, இத்தனை நாள் வேலை தேடிட்டு இருந்தோம், இப்போ நம்ம இந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நம்ம குடும்பம் இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு பரவாயில்ல என்ன இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் போக போக எல்லாம் பழகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த அண்ணா கண்டினியூஸாக வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாட்கள் போக 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 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த அண்ணா குமார் அப்படிங்கிறவங்களும் அது போக அந்த முனியசாமி அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சரக்கு போடுறது, ஜாலியாக எங்கேயாச்சும் வெளியே போனால் டீ கடைக்கு போகிறது, சாப்பிட போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பழகி ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டு பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி நாட்கள்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா முனியசாமி என்ன குமாரை கூப்பிட்டு சொல்கிறாரு, குமார் இங்கே பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதாவது என்ன இதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் நம்ம 2 பேரும் மாற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன முனியசாமி என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னாச்சு நைட் ஷிஃப்ட் திடீர்னு பார்க்க சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது ஆமாடா நைட் ஷிஃப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தவனுக்கு வேலையை விட்டு நிற்க போகிறாங்க தெரிஞ்சு தான் உன்னை புதுசாக ஒருத்தனை எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இப்போ அவனுங்க நின்றுவானுங்க அடுத்த வாரத்துலேருந்து, அதுக்கப்புறம் நீ நைட்டு பார்த்துக்கோ ஒரு வாரம் நான் பகல் பார்த்துக்கிறேன், அப்படி மாற்றி 2 பேரும் பார்த்துக்கலாம்டா, ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி கேஸ்னால் கண்டிப்பாக நான் கூட வந்துடுவேன், ஏன்னா உன்னால் ஒத்தையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த முனியசாமி என்ன சொல்லியிருக்காங்க. சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு இருந்தால் மனசுக்குள்ளே பயம் இருக்குது. முனியசாமி என்ன சொன்னதை கேட்டுட்டு சரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன குமார் சொல்கிறாரு. இப்போ என்னதான் குமார் சொன்னாலும் அந்த முனியசாமி என்ன சொல்கிறாங்கன்னா டேய் உண்மையிலே சொல்ல உனக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன முனியசாமி என்ன குமாரை பார்த்து கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக அன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க போலங்க. இப்போ அப்படி நாட்கள்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திங்கட்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. இப்போ சாயந்தரம் முனியசாமி அண்ணா வீட்டுக்கு போயிட்டு இவர் வரணும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா சீக்கிரமாகவே என்ன நைட் ஷிஃப்ட் இல்லையா சீக்கிரமாக வந்துட்டார் யார் குமாருங்கிறவர். முனியசாமி அண்ணா போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முனியசாமி அண்ணா குமாரும் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அந்த முனியசாமிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா டேய் நைட் ஷிஃப்ட்டு ஃபஸ்ட் டைம் நீ தனியாக இருக்க போகிற, சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, எக்காரணம் கொண்டு அந்த 12ஆம் நம்பர் பாக்ஸ் கிட்ட மட்டும் போயிடாது, அப்படி போனாலும் அந்த பாக்ஸை திறந்து பார்த்துடாத, அது உனக்கு நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னா முனியசாமி என்ன போகும்போது ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் இந்த அண்ணனுக்கு மனசுக்குள்ள ஆல்ரெடி நைட் எதாவது நடக்குமோன்னு பதட்டத்தோடு தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு இவர் போகும்போது இந்த மாதிரி சொன்னோன்னா என்னென்ன உண்மையை சொல்லிட்டு போங்கண்ணே, உண்மையிலே எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு குமாருங்கிறவர் கேட்காரு. தம்பி அண்ணன் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் இருப்போம் தம்பி, நான் உன்னை பயமுறுத்தோன்னு சொல்லப்பா, ஜாக்கிரதையாக இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த முனியசாமிங்கிறவர் குமரேசனை பார்த்து சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு கிளம்பி போகிறாருங்க. இப்போ போனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் என்னென்னா நைட்
டியூட்டி பார்க்க போகிறாங்க அந்த குமார் அப்படிங்கிறவங்க. அப்படி உள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குதுங்க, இன்னும் இருட்டாகலை. அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஆக்சுவலி என்னென்னா இந்த டெட் பாடிலாம் வராட்டி அவங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்களாங்க மாஸ்டரில். அப்புறம் டீ கடை அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் அன்றைக்கி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அப்படியே டைம் போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. இந்த அண்ணா பார்த்தாரு குமாருங்கிறவர், ஏன்டா இதுக்கப்புறம் என்ன பணத்தையாட கொண்டு வர போகிறாங்க, வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்த குவார்டர் பாட்டில் எடுத்து நல்லா சரக்கு அடிச்சு மட்டையாகி படுத்து தூங்கிட்டாருங்க. அந்த மார்ச்சரில் அந்த டேபிளுக்கு பக்கத்தில் தலையை வச்சு படுத்து தூங்கிட்டாரு. அப்படி நல்லா ஆழ்ந்த துறக்கத்தில் உறங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 11 மணி 11:30 கிட்ட இருக்கும் போலங்க, யாரோ மார்ச்சரி கதவை பட்டார்னு தட்டிட்டு திறந்து வராங்க. இவர் யாரும் இந்த நேரத்தில் இப்படி திறந்து வராங்க. இவர் அடிச்சு பறந்து எழுச்சி பார்த்தா ஆஃபீஸ் ரூம்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவரை பார்த்து. ஏன்டா நீங்களாம் எதுக்கு வேலைக்கு வரீங்க, இப்படி தண்ணி போட்டு வரதுக்கு ஏன்டா இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா நான் தண்ணிலாம் போடல, என்ன மேட்ருன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறது ஆஃபீஸ் ரூமில் இருந்து, ஃபோன் என்ன பண்ணுன்னு பார்த்தா அவர் ஃபோனை பார்த்துருக்காருங்க. ரிசீவர் நவுண்டு கிடந்திருக்கு. இவர் தூக்க கறக்கத்தில் ரிசீவர் தொற்றுப்பார் போல், பழைய டெலிஃபோனு ரிசீவர் நவுண்டு கிடந்திருக்கு, அதனால ஃபோன் வரல. ஸோ இவர் ஐயா ரிசீவர் நவுண்டு இருக்குன்னு சொல்கிற வார்த்தையை கூட சொல்ல விடாமல் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கருமத்தையும் பண்ணி தோல்டா, இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு டெட் பாடி ஏதோ எமர்ஜென்சி கேஸ் போல், இப்போ டெட் பாடி உடனே வந்துட்டு இருக்குது, ஆம்புலன்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்கான், நம்ம போய் தான் கொண்டு வரான், அவனை சொல்லி நீ என்ன பண்ணிடுனா உள்ள மார்ச்சரில் தூக்கி அந்த ஃப்ரீசரில் பத்திரமா தூக்கி வச்சிரு, நாளைக்கு காலைல 10 மணிக்கு அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் இருக்குது, டாக்டர் சொல்லிட்டேன், இடத்தெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிரு, காலையில் வந்து முனியசாமிட்டு என்னால் போட்டு மண்டை அடிச்சு இது பண்ணிட்டு இருக்க முடியாது, அவன் க்ளீன் பண்ண மாட்டான், நம்மளை போட்டு ப்ரெஷர் ஏற்றிட்டு இருப்பான், நீ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிரு, நான் காலையில் பார்த்துட்டு தான் இடத்த காலி பண்ணி போவேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாச்சும் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், தண்ணி போட்டு ஒழுங்காக வேலை பார்க்காம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் மிரட்டிட்டு போயிருக்காரு. சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த குமாருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டெட் பாடி வேறு வரும்னு இருக்கானுங்க இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. இவர் டைம் ஆகிட்டே இருக்குது, ஒன்றும் வர மாதிரி தெரியல, 12 ஆகுது, 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு என்னென்னா அந்த மார்ச்சரிக்கு வெளியே ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஓகே டெட் பாடி வந்துருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதே மாதிரி டெட் பாடி வருதுங்க. வந்ததும் என்ன ஆகுதுன்னா, ஆம்புலன்ஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த மார்ச்சரிக்கு முன்னாடி டெட் பாடி இறக்குற மாதிரி நிப்பாட்டியாச்சு. இப்போ நிப்பாட்டினதுக்கப்புறம் இந்த அண்ணா சரி பின்னாடி ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி இருக்க டோரை திறக்க ட்ரை பண்ணியிருக்காருங்க, லாக்கில் இருக்குது, திறக்க மாட்டேங்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, என்ன டோர் திறக்க மாட்டேங்கோ, டிரைவர் கதவை திறந்து முடியா அப்படிங்கிற மாதிரி என்ன இந்த அண்ணா கத்துறாருங்க. ஆனால் டிரைவர் சேர்ந்து எந்த ரியாக்ஷனும் காணும். இப்போ அடுத்து என்ன ஆகுது, இவர் முன்னாடி போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காரு பாருங்க, அவர் இப்படி ஸ்டீரிங்கை பிடிச்சாப்புல இப்படி இருந்துட்டு இருக்காரு போல. இப்போ இந்த அண்ணா குமாருங்கிறவர் கதவு ஜன்னல் தட்டுறாருங்க, க்ளோஸில் இருக்குது. யோ கேட்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன இந்த அண்ணா தட்டினதும் அந்த டிரைவர் ஏதோ பேரிஞ்ச மாதிரி ஷாக்கில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த டிரைவர் சடனாக திரும்புறாரு. ஐயோ என்னையா பேரிஞ்ச மாதிரி திரும்பிட்டு இருக்க, வந்து திறந்து விடியா, டெட் பாடி இறக்க வேண்டாமா, அவன் கத்திட்டு போயிருக்கேன், தூக்கி பத்திரமா சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா இப்போ குமார் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து சொல்கிறாரு, சொன்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் டோரை திறந்து இறங்குறாரு. சரி என்ன பாடியா எப்படி இறந்து போச்சு, என்ன ஏதோ எமர்ஜென்சி கேஸ்னு வேறு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இந்த குமாருங்கிற அவர்கிட்ட கேட்கும்போது, அண்ணே அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை, அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு என்னால் தெரில, போலீஸு கேஸு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, தண்ணியில் விழுந்து கிடந்த டெட் பாடி போல் உப்பி போய் இருக்குது, என்னால் பார்க்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு இவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் ஓடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ சரி டோரை திறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவன் ஆம்புலன்ஸ் டிரைவர் திடீர்னு திரும்ப ஸ்டன்னாகி போய் நிற்காரு. அவர் திறக்க மாட்டேங்குது, யோ துறையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்படி பொறுமையாக திறந்தாரு பாருங்க. திறந்த மறு நிமிஷம் என்னென்னா 2 பேரும் ஷாக்கு மிரண்டானுங்க. அப்படி என்னன்னா இப்போ டெட் பாடினா அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்துருக்கும் இல்லையா, அந்த டெட் பாடி ஸ்ட்ரக்சரில் இது இடுப்பு வரைக்கும் கீழே படுத்துருக்குதுங்க. இப்போ நான் எப்படி உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு டெட் பாடி ஸ்ட்ரக்சரில் உட்காந்துருக்கு. இதை பார்த்து மிரண்டாருங்க. ஆனால் யார் இதை பார்த்து மிரண்டு இவரை கத்துறாரு, குமாருங்கிறோ என்னையா இது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனால் இப்போவுமே திரும்பியும் உறைஞ்சி போன மாதிரி நிற்காரு டிரைவர். குமாருக்கு ஒன்றும் ஓடல, என்ன பைத்தியக்காரனாடா இவன், என்ன எப்போ பார்த்தாலும் உறைஞ்சி பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, என்னையாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ திரும்ப அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னு, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, சீக்கிரம் பணத்தை இறக்கி வைங்க, நான் கிளம்பணும். இது அவர் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ என்னடா கர்மத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ சரி பிடிச்சி இல்லைன்னு சொன்னால் உள்ளே போய் எனக்கு எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவர் நாளாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன டிரைவர் ஒதுங்கிட்டாருங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்காரு. இவனோட பெரிய மண்டை காஞ்ச வேலையை போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குமாருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அவரே ஸ்ட்ரக்சரை வெளியே எடுக்கிறாருங்க. இழுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ புடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னது இப்போ டிரைவர் பிடிக்க வராரு போல். இப்போ 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி ஸ்ட்ரக்சரை ஆம்புலன்ஸ் இருந்து இறக்குறாங்க. இறக்குனதுமே என்னென்னா குமாருங்கிறவர் சொல்கிறாரு, நீ வா உள்ள ஃப்ரீசரில் தூக்கி வைக்கணும், என்னால் ஒத்தால அந்த பாடியை தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன குமார் சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுமே சரி நான் வரேன் நீங்கள் போங்க சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லியிருக்காரு.
வரையா சரி சீக்கிரம் வந்துன்னு சொல்லிட்டு இப்போ இந்த அண்ணா குமாருங்கிறவர் மட்டும் அந்த டெட் பாடி அப்படி பொறுமையாக உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. அந்த டெட் பாடி அப்படி அந்த உட்கார்ந்த பொசிஷன்லேயே இருக்குது. ஆனால் குமார் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டெட் பாடி வந்துருக்குது. இந்த கை இப்படி தூக்குனாப்பில் இருக்கும், கால் தூக்குனாப்பில் இருக்கும். ஏன்னா அந்த பொசிஷனில் இறந்து போயிட்டாங்கன்னா திரும்ப அப்படி தான் இருக்கும், இவங்க தான் அப்படி பிடிச்சி நிமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த அண்ணா ஃபஸ்ட்டு இருந்துக்கிட்டாங்க. ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இந்த அண்ணா அவங்க மட்டும் என்னென்னா அந்த டெட் பாடி அப்படி தள்ளிக்கிட்டு போகிறாங்க. அப்படி தள்ளிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே வச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. யோ என்னையாச்சு வான்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆம்புலன்ஸை காணுங்க. அவன் ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போயிட்டார். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன இவன் போயிட்டான், எப்படி நான் அந்த ஒரு ஆளை தூக்கிட்டு அந்த டெட் பாடி நாங்கள் தூக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு அந்த வாசலுக்கு நேராக ஓடி வந்து அவர் பார்த்துக்கிட்டு வந்திருக்காருங்க. ரைட்டு நம்மளை போட்டு அவன் கிழிக்க போகிறான் ஆஃபீஸ்காரன், திரும்ப என்னால் ஒத்தையில் எப்படி தூக்கி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாருன்னா யோசிக்கிட்டே திரும்ப அந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கிறாருங்க. அதாவது மார்ச்சுரி ரூமுக்குள்ளே வந்திருக்கிறாரு. வந்து பார்த்தா இப்படி இருந்துச்சு இல்லையா அந்த டெட் பாடி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு இருந்த டெட் பாடி திரும்ப படுத்துருக்குது. இந்த அண்ணா ஒரு செகண்ட் அதை கவனிக்கலை. அந்த டெட் பாடி கிட்ட அந்த இது இருக்குது பாருங்க, பிடிப்போம் இல்லையா ஸ்ட்ரக்சரு, அதை பிடிச்சதுக்கப்புறம் தான் அவர் நோட் பண்ணுறாரு, எப்படி இது எப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருந்து எப்படி படுத்துருக்கா அப்படிங்கிற ஒன்றும் ஓடல அப்படிங்கிற அந்த அன்னைக்கு இப்போ தான் இன்னும் கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் வந்தவன் சரியே இல்லையா, வந்தவனே பேய் எறிஞ்ச மாதிரி இருந்தான், ஒரு மாதிரி அவன் ரியாக்ஷன் சரியில்லை, உள்ளவானா அவன் ஸ்ட்ரக்சரை கூட எடுக்காமல் போயிட்டான். எப்படி நாளைக்கு காலையில் வரும் அவன் வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் என்ன கதை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது என்னடா இப்போ திரும்ப படுத்திருக்கா அப்படிங்கிற பயத்தில் அவருக்கு எதையம்லாம் துடிக்க ஆரம்பிக்குதுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, சரக்கு தான் அடிக்க முடியும் இல்லையா. திரும்ப கோட்டர் பாட்டில் எடுத்து என்ன பண்ணுறாரு, இன்னும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அடிச்சுட்டு என்ன கருமம் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிடக்கட்டும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம், முனியசாமி வந்ததுக்கப்புறம் சேர்த்து தூக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் விட்டுருதாரு. அப்படி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா திரும்ப டேபிளில் வந்து படுக்க ஆரம்பிச்சாருங்க சரக்கு அடித்ததுனால. அப்படி படுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா திடீர்னு ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம், என்னடா கீழே விழுதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த போதையில் திரும்பி பார்த்துருக்காருங்க. பார்த்தா ஸ்ட்ரக்சரில் இருந்து பாடியை காணும். இப்போ இவருக்கு ஒன்றுமே ஓடல. குமார் பாடி எங்கப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்தா கிட்ட போய் பார்க்குறாருங்க, பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து கீழே விழுந்து குப்புறக்க கிடக்குது. இவருக்கு குழப்பமாகி போச்சு. இவர் பதட்டத்தோடு அந்த பாடி கிட்ட போகிறாருங்க. ஒருவேளை உயிர் இருக்குமா என்ன இது பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரியா படலைன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அதை பேய் அமானுஷன் நினைக்கல குமாருங்கிறவர் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கிட்ட போயிருக்காருங்க. கையை அப்படி பொறுமையாக அந்த பாடி கிட்ட கொண்டு போய் திருப்பலாம், ஏன்னா தலைகீழ கமந்து கிடக்கு இல்லையா, திருப்பலாம் சொல்லிட்டு அவர் கையை கிட்ட கொண்டு போகிறாரு. அவர் அந்த பாடி டச் பண்ணிட்டாரு. டச் பண்ணும்போது என்ன தண்ணியில் உப்பி போயிருந்த பாடி பாருங்கள், அது ஏதோ குழுன்னு கையை வச்சா ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கு போல். அப்படி பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா பாடி திருப்பினார் பாருங்க. கையை அவர் கையை அந்த பாடியில் அப்படி ஒட்டிக்குச்சு. அது எப்படி ஒட்டிச்சு என்ன நடக்குது ஒன்றும் ஆல்ரெடி கொழுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கையெல்லாம் அவர் இழுத்து பார்க்காரு, வர மாதிரியே தெரில. சடனாக ஒரு சில நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா அவர் பார்க்குறாருங்க, அந்த டெட் பாடி இருக்குது பாருங்க, இப்படி மூடிட்டு இருந்த கண்ணு பட்டாரணம் திறந்துருக்கு. திறந்த மறு செகண்டும் அவர் கத்தி அந்த பயத்தில் கையை உருவனாரு பாருங்க. அது நம்ப முடியலங்க இதெல்லாம் உண்மையான. ஏன்னா அந்த கையில் இருக்க தோல்லாம் பிஞ்சு அந்த பொண்ணுடைய சதையில் ஒட்டிக்கிட்டு ஒரு அந்த அளவுக்கு பயந்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு டெட் பாடி பட்டார்னு கண்ணு துறச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த கையை அப்படி வேகமாக எடுத்துருக்கிறார் போல. எடுத்துகிட்டு ஒரு சிவத்து முக்குக்கு வந்துட்டு இது ஏதோ நல்லதா படலாம் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, உடனே ஆஃபீஸ் ரூமில் போய் அவனை கூப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகலான்னு நினச்சாரு பார்த்தீங்களா. அப்போ இவரால் கை காலை எதுவுமே அசைக்க முடியல. அவருக்கு ஏதோ அந்த ஒரு டெம்பரவரியாக பேரலைஸ் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் அசைக்க நினைக்கிறார். அவருக்கே வந்துட்டு ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்க, ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்குது. அதே டைமில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு அந்த டெலிஃபோன் திரும்ப ரிங் ஆகுதுங்க. இவரால் அந்த ஃபோனையும் போயிட்டு எடுக்க முடியல, இவரால் அந்த இடத்தோட்டு அசையவும் முடியல. அப்போ இவர் மனசுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா குலதெய்வத்தை வேண்டிப்பான். அப்போ உண்மையிலேயே அமானுஷம் பேய் இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த உடம்புல ஆத்மா இருக்கா இல்லை என்ன நடக்குன்னே எனக்கு புரியல. ஸோ குலதெய்வத்தை வேண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவருடைய குலதெய்வமான ஒரு சாமியை வேண்டிக்கிட்டு இருந்திருப்பார் போல். என்ன தான் வேண்டிகிட்டு இருந்து எதுவுமே நடக்கலாம், அவரால் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்திருக்குது. கொஞ்சம் நேரத்தில் என்ன இருக்குதுன்னா ஸ்மெல்லு ஹெவியாக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க அந்த உடம்புல இருந்து. நார்மலாகவே மார்ச்சரியில் ஸ்மெல்லு ஹெவியாக வரும், ஆனால் அந்த உடம்புலேருந்து இன்னும் ஹெவியாக ஸ்மெல் வந்து அந்த ஸ்மெல்லில் இவரால் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி இருக்குது. அவருக்கு என்ன பண்ணன்னு தெரில, அதுவும் அசைய முடியாது இல்லையா, வெளியே போகலாம் பார்த்தா அசைய முடியல. அந்த நேரம் பார்த்து என்னன்னா திரும்ப ஃபோன் கால் அடிக்க, அதே டெலிஃபோனில் திரும்ப ஃபோன் வருது. ஃபோன் வந்து தான் ஒரு பெருமூச்சு விட்டா இருப்பாருங்க. அவருக்கு கைகள்லாம் அசைய ஆரம்பிச்சிட்டு திரும்ப
அவருக்கே புரிய மாட்டேங்குதுங்க என்ன நடக்குது, ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் நம்ம கனவு எதுவும் கண்டுட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் அந்த ஃபோன் எடுத்து ஃபோனில் ஆஃபீஸ் ரூமில் இருந்து தான் பேசுகிறாரு. யோ டெட் பாடி வந்துச்சு தூக்கி ஃப்ரீசரில் வச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் கேட்டிருக்காரு. அப்போ இவர் ஆனால் என்னால் முடியல தூக்கி வைக்க முடியல, நல்ல வேலை பார்த்த நாளைக்கு ஒன்றை வச்சு செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற வரதை கேட்கவே இல்லை. ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ளே வரல, என்னால் ஒரு ஆளை தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்காம ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து கட் பண்ணிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப கால் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணால் அவர் எடுக்கவே மாட்டேங்காரு. ஆஃபீஸ் ரூமில் இருக்க ஏதோ இவர் மேலே ஏதோ வெறுப்பா இல்லை வேண்டாம் வெறுப்பா என்னன்னு தெரில, அவர் காலை எடுக்கலை. அப்படி எடுக்காமல் இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன திடீர்னு ஏதோ பயங்கரமாக குளிர்ந்த காற்று, அது போக பார்த்தீங்கன்னா யாரோ பக்கத்தில் ஒரு பெண் அப்படி ரொம்ப ஹெவியாக மூச்சு விட்ற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இவர் ஃபோன் பக்கமாக இப்படி திரும்பி நின்றுட்டு இருந்திருக்காரு இல்லையா, திரும்பி நின்னவர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் என்ன சத்தம் கேட்குது, இந்த பக்கம் திரும்பி இருக்கிறாரு. திரும்பி பார்த்து இப்போ கீழே கிடந்த டெட் பாடியும் காணும், அது போக ஸ்ட்ரக்சர்லேயும் அந்த பாடி இல்லை, கீழே இல்லை, என்ன எங்கே போச்சு என்னாச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரிலங்க. திரும்ப அந்த சத்தம் கேட்டே இருந்திருக்கு இல்லையா, திரும்பி பார்த்துருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி வந்து நின்றுருக்கு அந்த டெட் பாடி. எப்படி இருந்திருக்கும் அந்த மனசு, அவருக்கு வந்துட்டு துடிதுடிச்சு போய் கத்தி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிருக்குது. அன்றைக்கி காலையில் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி முக்கியமான விஷயம் இருக்கிறதுனால முனியசாமி சீக்கிரமே வந்துருக்கிறாருங்க. ஒரு 7 மணிக்கெலாம் என்றைக்கும் வரமாட்டார் போல், அன்றைக்கி 7 மணிக்கே வந்திருக்கிறாரு. வந்து பார்த்தா இவர் இப்படி இந்த மாதிரி கிடந்திருக்கிறாரு, அதாவது வந்துட்டு மயக்கத்தில் இருந்திருக்கிறாரு. முனியசாமி நினச்சிட்டாரு இவன் என்ன போதையில் மயக்கம் போட்டு மட்டையாக கிடக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எழுப்பி பார்த்துருக்கிறாருங்க. அவர் எந்திக்கவே இல்லை. தண்ணி தொழிச்சதும் எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் அவர் ஏதோ பேரஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டு இங்கே இருக்காதீங்கண்ணே, இங்கே இருக்காதீங்க, நான் பார்த்தேன் அப்படி மாதிரி அவர் என்ன பிரம்ம மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவர் முனிசாமியிலே என்னடா ஆச்சு தெளிவாக சொல்லி தோல்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுதும், இல்லை இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் என் பின்னாடி நினச்சி டெட் பாடி எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் யார் குமார் முனிசாமி பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. என்னடா டெட் பாடி என்ன நேற்று ராத்திரி வந்துச்சு இல்லை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொண்டு போட்டு போனால டெட் பாடி, ஆமாடா அது இந்த இருக்கலாடா ஸ்ட்ரக்சரில் இருக்கலாடா, என்னடா ஸ்ட்ரக்சர் எடுக்காமல் போயிருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த முனிசாமி குமாரை பார்த்து கேட்காரு. அண்ணே அவன் உள்ளே வரலண்ணே, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியலண்ணே, எனக்கு பயமாக இருக்குதுண்ணே, இந்த இடத்த நான் காலி பண்ணுறேனே, ஸ்ட்ரக்சர்லாம் அது இல்லைண்ணே, எப்படி நான் ஸ்ட்ரக்சருக்கு வந்துச்சு இங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ அவரை கூப்பிட்டு பொறுமையாக முனிசாமி உட்கார வச்சு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, முதல் நாள் ராத்திரி இருந்து அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடக்கும், கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படிங்கிற மாதிரி என்ன முனிசாமி குமாரை பார்த்து கேட்காரு. அண்ணே நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு கனவு மாதிரிலாம் தெரிலண்ணே, நான் மயக்கம் போட்டு தானே விழுந்திருக்கேன், நீங்கள் என்ன தண்ணி தொழிச்சு தான் எழுப்புனீங்க, மட்டையானாலும் நான் நீங்கள் கூப்பிட்டு எழுந்திருப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரிலண்ணே, நைட் நடந்ததில் எதுவும் கனவு இல்லை, உண்மையில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தான் உள்ளே வரல, அப்புறம் பேய் வந்துச்சு, அந்த இது கண்ணை துறஞ்சி அண்ணே கையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கையை காமிச்சிருக்காருங்க. ஆனால் கையில் ரத்தம் தழும்புலாம் அவருக்கு வந்துட்டு நைட் நடந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி எந்த ரத்தம் தழும்புமே இல்லை. அவர் சொல்கிறாரு, என்ன நான் பார்த்தேன் நைட்டு என் கையை பிஞ்சிட்டு அந்த பொண்ணு உடம்புல இருந்துச்சுன்னு நான் பார்த்தேனே அப்படி மாதிரி என்ன குமார் சொல்கிறாரு. அப்படி இருந்துச்சு நீ சொல்கிற மாதிரி இப்போ கையில் தான் ரத்தம் பிஞ்சிருக்கேன்னு மாட்டா எங்கடா எதுவுமே இல்லையான்னு சொல்லும்போது என்ன எனக்கே ஒன்றும் புரியலண்ணே, இங்கே நடக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி குமார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ குமார்கிட்ட ஒரு பாயிண்ட் வருது. அண்ணே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேட்ரு தெரிஞ்சிடும், ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு இந்த பேயறிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான், உள்ளே வரல, அந்த டெட் பாடி கூட அப்படியே ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன குமார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அவன் வரட்டும்டா, அவன் வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படி மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ட்ரக்சர் வேறு அங்கே போட்டு போயிருக்கான், எப்படி கண்டிப்பாக எடுக்க வரும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்திருக்காருங்க. எதுக்கு வந்திருக்காரு, ஸ்ட்ரக்சர் நான் அதை போட்டு போனேன், அது எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அவரை மறைச்சி யாரை மறைச்சி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு நைட்டு என்ன நடந்துச்சு, இவன் ஏன் அப்படி பயந்துட்டு இருக்கான், நேற்று நீங்கள் எதுவும் சேர்ந்து விளையாட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி ப்ளேம் பண்ணி யாருன்னா அந்த முனியசாமி அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன திட்டிகிட்டு இருந்துட்டு இருக்காரு. நேற்று அவன் கூப்பிட்டதுக்கு எதுக்கு உள்ள போல, டெட் பாடி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வெளியே இருந்திருக்கு, ஆல்ரெடி உப்புன டெட் பாடி கூட பிறந்தா தூக்கி உள்ளே வச்சிருக்கலாம்ல, ஐஸ் பாக்ஸ்குள்ளே வச்சிருக்கலாம்ல, ஏன் உள்ளே போல அப்படிங்கிற மாதிரி என்ன முனியசாமி வாய்க்கு வந்தபடி என்னென்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே இங்கே வாங்க, நேற்று நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் தெரியுமா, நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் ஒன்றும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, நான் ஒன்றும் வேணும்னு உள்ளே போகாமல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த விஷயங்கள்லாம் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியலண்ணே, அந்த டெட் பாடி ஆம்புலன்ஸை கொடுத்து விட்டதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறலாம் என் கண்ணுக்குள்ளே இன்னும் இருக்குது, நான் உயிர் பொழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னா
அதுக்கு ஒரு சாமி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சாமி அவர் வண்டியில் இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஏற்றினதுக்கப்புறம் அவருக்கு என்ன அப்படி அமானுஷமான விஷயம் நடந்திருக்கு, ஏன் நைட்டு இந்த மாதிரி உள்ளே வராமல் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற அந்த பணம் அமானுஷம் இன்னும் அந்த மார்ச்சுவரிக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்குது. எப்படி கொண்டு வச்சாங்களோ அதே மாதிரி அந்த செக்சரில் இருந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உரிமையாளர் யாரோ அவங்கள்ட்ட கொடுத்தும் இந்த டெட் பாடியை அமுச்சு விடுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த கதை, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது மார்ச்சுவரியில் நடந்த இந்த அமானுஷ கதை மட்டும் தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸில் வரும்போது என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சுதான் முடியலையா, அப்படி முடிஞ்சிச்சுன்னா அதை எப்படி நெக்ஸ்ட் அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே சுடுகாட்டில் அப்புறம் அந்த அவங்க வீட்டில் இலவு வீட்டில் அங்கங்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்து தொடர்ச்சியான பார்ட்டில் நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட்டில் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் we are waiting அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டை போட்டு போயிருங்க நண்பர்களே. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச் கெஸ். பை.